இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் குறித்து பல்வேறு நாட்டின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா, சீனா, இஸ்ரேல், ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட உலக நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில், அவமானகரமான நிகழ்வு இது. நீண்ட காலமாக இரு தரப்பு மோதிக்கொண்டு இருக்கின்றன. விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். A little bit of the past. They've been fighting for a long time. They've been fighting for many decades and centuries, actually, if you really think about it. எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லையில் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் கவலை அளிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராணுவ மோதலை உலகம் தாங்காது என்று ஐநா குறிப்பிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை வருத்தமளிக்கிறது என்று சீனா குறிப்பிட்டிருக்கிறது. இரு நாடுகளும் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தற்காப்பு நடவடிக்கையை ஆதரிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அப்பாவிகளுக்கு எதிராக கொடூரமான குற்றங்களை நிகழ்த்திவிட்டு தங்களால் தப்ப முடியாது என்பதை பயங்கரவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 22 காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள ஜப்பான் அரசு, தற்போதைய சூழல் தொடருமானால் அது இரு நாட்டுக்கு இடையிலான தீவிர மோதலுக்கு வழிவகுக்கும். தெற்காசியாவின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது. இரு நாடுகளும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்றும் மேற்கொண்ட மோதலை தவிர்க்க வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பிட்டுள்ளது.